நம்ம எது நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சோமோ அது நேற்று நடந்திருக்கு. 9 குழந்தைங்களை செத்து மொத்தம் 39 பேர் நேற்று டிவிகே பிரச்சாரத்தில் பங்கேற்ற மக்கள் இறந்திருக்காங்க. டிவிகே சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போலீஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை இந்த மாதிரி இடத்துல பெர்மிஷன் கொடுக்காம போலீஸ் இன்டென்ஷனலா வேலுசாமிபுரம் அப்படின்ற ரோட்ல தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நேரோவான ரோடு. அவ்வளோ கூட்டம் சேருதுன்றமோ மக்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியாக எக்ஸிட் ஆகிறதுக்கோ இல்லை நல்ல காற்று வசதி இருக்க மாதிரி ஒரு இடமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் போதுமான பாதுகாப்பை மக்களுக்கு வழங்கலை. அது கூட நைட்டு 8 மணிக்கு இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததா நியூஸ் வருது. 8:15க்கு எப்படி அந்த க்ரௌட்லாம் கலையிறதுக்கு முன்னாடியே மினிஸ்டர் வந்து அங்கே நிற்க முடியும்? செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் அங்கே நிற்கிறாரு. இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இங்கே நடந்திருக்கு. ஆளுங்கட்சியோட சதிதான் இந்த வேலை அப்படின்னு டிவிகே சைட்லேருந்து சொல்கிறாங்க. பொறுப்பு டிஜிபி பிரஸ் மீட்ல நேற்று என்ன சொல்றாருன்னா, டிவிகே சைட்லேருந்து எங்களுக்கு கொடுத்த மனுவில் 10,000 மக்கள் வரதான் வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா கிட்ட பெர்மிஷன் வேணும். அந்த இடத்துல ஒரு 60,000 மக்கள் வர சேரலாம். ஸோ எங்களுக்கு அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னே நடந்த டிவிகே பிரச்சாரத்துலலாம் வந்து கூட்டங்கள் அதிகமாக சேர்ந்துருக்கு. அதனால நாங்கள் தான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேலுசாமிபுரம்ன்ற ரோட்டில் வந்து நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தோம். ஆனால் டிவிகே சொன்ன மாதிரி வெறும் 10,000 மக்கள் அங்கே இல்லை, 27,000க்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று சேர்ந்துருந்தாங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படின்றத டிஜிபி சொல்றாரு. இதுக்கு மீடியா தரப்புலேருந்து இமீடியட்டா அப்போ உங்களுக்கு 10,000 தாண்டி இங்கே மக்கள் சேர போறாங்கன்றது தெரிஞ்சிச்சா எதுக்கு வெறும் 500 போலீஸ் மட்டும் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? அதிகமான மக்கள் சேர போறாங்கன்னா அதிகமான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. இதில் ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, டிவிக்கு அவங்களோட அஃபிஷியல் சைட்ல 8:45க்கு நாமக்கல்ல பிரச்சாரம்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஆனா 8:45க்கு தான் விஜய் இங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்தே கிளம்புறாரு. நாமக்கல்ல பிரச்சாரம் ஆரம்பிச்சு